உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணியில இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மேஷ ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்களை இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது, ஆன்லைன் வகுப்பில் பயிற்சி வகுப்பு நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறோம், கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள். இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 139 நாட்கள் சனி பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல வக்ரகதியில இருக்க போறாரு. முதல்ல வக்ரம்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போகலாம். வக்ரம் அப்படின்னா சூரியனுக்கு விட்டு ஒரு கிரகம் விலகி இருக்கும் பொழுது அதனுடைய ஓட்டங்கள், அதாவது அது இயற்கையா சுத்தக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் நிற்கும். அதாவது அந்த சூரிய ஒளி படாத போது அந்த கிரகங்களுடைய நகர்வு இருக்காது. அதே மாதிரி அது பூமிக்கு அருகாமையில இருக்கும். அப்ப அந்த ஒரு கிரகம் வக்கர கதியில அடையும். அந்த காலகட்டத்துல என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படின்றத நம்ம வீடியோ டீட்டெயில பார்க்க போறோம். இந்த மேஷ ராசி என்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சனி பகவான் 11ஆம் இடத்துல மூல திரிகோண பலத்துல இருக்காரு. இந்த மூல திரிகோண பலம்ன்றது ரொம்ப மிகப்பெரிய பலம். ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் மூல திரிகோணம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னா ஒரு அதிகப்படியான பலனை கொடுக்கும். அது மேஷ ராசி என்பருக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் மூல திரிகோண பலத்துல இருக்கார். அதான் ரொம்ப விசேஷமான பலனை இந்த சனி வக்கர பயிற்சி கொடுக்க போகுது. அப்ப இது யாராருக்கெல்லாம் நல்லது பண்ண போகுது, யாராருக்கெல்லாம் தீமை பண்ண போகுது அப்படின்னு கேட்டா, மேஷ ராசியில இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மேஜரா பாத்தீங்கன்னா மேஷ ராசியில இருக்கவங்க எந்த தொழிலையும் செய்ய சாதனை படைக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு விஷயத்தை வேகமா செய்யக்கூடிய தகுதி மேஷ ராசியை தவிர வேற யாருக்குமே கிடையாது. அந்த மாதிரி உள்ள மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி அதிகப்படியான தொழில லாபத்தை கொடுக்கும். நிறைய மேஷராசி என்பவர்கள் தொழில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருட காலமா எனக்கு தொழில நிறைய நஷ்டங்கள், நிறைய கடன் பிரச்சனை வந்துருச்சு, இதுல இருந்து நான் எப்படி வெளில வர்றது அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. பார்த்தீங்கன்னா 139 நாட்கள், ஒரு வாரம் 2 வாரம் இல்லை, ஒரு மாசம் 2 மாசம் இல்லை, அதாவது 4.5 மாதங்கள் இந்த சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறார். அப்ப 4.5 மாதங்கள் நீங்க வக்கரகதியில இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல நிறைய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும். தொழில நிறைய முன்னேற்றங்கள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம். உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலாம் பணம் வரும். தொழில நிறைய முதலீடு பண்ணுவீங்க. அந்த முதலீடு பெரிய அளவுல வளர்ச்சி அடையும். அந்த முதலீடு வளர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகள், உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தா கடனை தீர்ப்பீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு அடமானம் வச்சு உங்களுடைய ஆபீஸை கம்பெனி அடமானம் வச்சுலாம் கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பணத்துடைய பணம் வருவாய் அதிகமாகி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தூரும். உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் திரும்ப போறீங்க. நிறைய பேர் இந்த காலகட்டத்துல நிறைய சொத்து சுகங்கள் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் பண்றவங்களுக்கு இருக்க போகுது. அடுத்தது வேலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா வேலையில நிறைய நெருக்கடியை சந்திச்சிருப்பீங்க, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்துல. ஏன்னா உங்க ராசியிலே ராகு பகவான் இருந்தாரு, ராசியிலே குரு பகவான் இருந்து கூட எனக்கு எதுவும் நடக்கல, எனக்கு இதுக்கப்புறமா விடிவு காலம் வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷ ராசியில இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி ஆக போறது என்ன அப்படி இருக்கும்னா, வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும், பட்டம் பதவிகளை கொடுக்கும். யாரெல்லாம் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை விட ஒரு சிறப்பான காலகட்டம் எதுவுமே கிடையாது. வேலை மாற்றம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த சனி பகவான் கொடுக்க போறாரு.
அதே மாதிரி இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கத்துல வேலையில இருக்கீங்க, எனக்கு பிரச்சனையில இருக்கேன், நான் இடமாற்றம் பண்ணிட்டாங்க, எனக்கு தேவையில்லாத அலிகேஷன் என் மேல வந்துருச்சுன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி பலன்கள் கண்டிப்பா நீங்க விரும்பின இடத்துல உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஏற்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள், ஆபீஸ்ல தேவையில்லாத அலிகேஷன்ஸ் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நிறைய அரசியல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியல்ல உங்களுக்கு ஒரு பேர் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல யாரெல்லாம் இந்த காலகட்டத்துல நிறைய மேஷராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. கடந்த ஒரு 1.5 வருஷத்துல மட்டும் திருமணத்துல சண்டைகள், பிரச்சனைகள், நிறைய பேருக்கு கணவன் மனைவி பிரிவினை. பெண்களுக்கு பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என்னுடைய நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன், ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்க போகுது. உங்களுடைய கணவர் மனம் மாறுவார், உங்களுடைய மனைவி மனம் மாறி உங்களை சேர்றதுக்கான ஒரு அற்புதமான நேரம். அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கு. திருமணம் நிறைய பேருக்கு மேஷராசி என்பவர்களுக்கு ஜென்ரலாவே லேட் ஆகும். ஏன்னா உங்களுடைய எண்ணங்கள் அது மாதிரி. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைப்பீங்கன்னா, நம்ம முதல்ல ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்கன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்க நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு அதுக்கப்புறம் தான் திருமணம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நிறைய மேஷராசி என்பவர்கள் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா திருமணத்துல நிறைய தாமதங்கள் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ஒரு சனி வக்கர பயிற்சி கண்டிப்பா திருமண யோகத்தை கொடுக்க போகுது. நீண்ட நாளா திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த சனி பகவான் இருக்க போறாரு. அத கண்டிப்பா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி. முதல்ல என்னன்னா, நிறைய பொண்ணு வருது சார், ஆனா எனக்கு பிடிக்கல, என் என் பையனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா அம்மா நிறைய பேர் இருப்பீங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கு வரன்னா சம்பளம் கம்மியா வருது, இல்ல ஏதாவது வேலை கம்மியா வேற ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, இல்ல வெளிநாட்டுல இருந்து ஜாதகம் வருது, எனக்கு ஒரே பொண்ணு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு அந்த திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதே போல மேஷ ராசியில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய தொழில் பண்றவங்களுக்கு மேஜரா பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில இருக்கவங்க நிறைய பேர் எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருப்பீங்க, இம்போர்ட் ஃபீல்ட்ல இருப்பீங்க, லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கண்டிப்பா வெளிநாடு சம்பந்தமான அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல இருக்கீங்க, ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணி கடந்த காலகட்டத்தில் மாட்டியிருப்பீங்க. நிறைய பேருக்கு பணம் வரல, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் ஒரு கண்டெய்னர் அனுப்பிச்சேன், அது லாஸ் ஆயிடுச்சு, நஷ்டமாயிடுச்சு, அதுல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுடைய பணம் தங்கி இருக்கும். உங்க பணம் திருப்பி வராம நீங்க பெரிய கடன்ல மாட்டிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டம். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நம்பி நீங்க செய்யலாம், கண்டிப்பா உங்களுக்கு பண வரவு வரும். அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும். ஏன்னா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னாவே எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ். அப்ப இந்த எக்ஸ்போர்ட் சம்பந்தமான ஆர்டர்ஸ், இம்போர்ட் சம்பந்தமான ஆர்டர்ஸ் எல்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்பு உள்ள காலமாக இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல இந்த சனியுடைய பார்வை, வக்கர பார்வை பாத்தீங்க அப்படின்னா நல்ல சிறப்பான இடத்துல விழுது. ஏன்னா சனியுடைய வக்கர பார்வை, சனி 11ஆம் இடத்துல இருக்காரு, அவருடைய 7ஆம் பார்வை 5ஆம் இடத்துல விழுது. 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். யாருக்கெல்லாம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை இருக்கோ, நீங்க இந்த காலகட்டத்துல நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க, தெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க, சிவன் கோயில்ல பிரார்த்தனை பண்ணலாம். பண்ணிட்டு முடிஞ்சா ஒரு வாட்டி திருநள்ளாறு கூட போயிட்டு வரலாம். போயிட்டு உங்க குழந்தை பேருக்கான நீங்க வைத்தியம் எடுக்கிறது, அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க அதுக்கான இயற்கையா முயற்சி பண்றதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பா குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமா இருக்க போகுது. அதே போல நிறைய இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராத பணம்லாம் வரும். அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய மேஷ ராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா, பணம் வரல எனக்கு, நான் ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்தேன், ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் பண்ணேன், ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரொம்ப பாவப்பட்டு செஞ்சிருப்பீங்க. கடைசியில அதுக்கு நீங்க பலிக்கடாவா இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பணம் வரக்கூடிய நேரம். நிறைய வயதானவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பென்ஷன் பணத்தை, உங்களுடைய சேவிங்ஸை எதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த பணம்லாம் திரும்பி வரல, நான் ரொம்ப கவலையில இருக்கேன், என்னுடைய லைஃபோட இன்கமே அதுதான், அது போயிட்டு சும்மா உட்காந்துருக்கேன், என் வீட்டில் பசங்கள்லாம் திட்டுறாங்க என்ன, இப்போ நான் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப நாளாக வராமல் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதே போல் யாரெல்லாம் அந்த மேஷ ராசியில் இருக்கீங்களோ ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம். அதுக்கு மட்டும் உங்களுடைய சுயஜாதத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. உங்களோட அட்வைசரியே நல்ல அட்வைசர், நல்ல
கேட்டுட்டு செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஷேர் மார்க்கெட்டும் போது அது நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு மட்டும் நீங்க ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. ஒண்ணு. அதே மாதிரி நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு வராத பணம் சொன்னோம். நிறைய பேர் சீட்டு பணம் வரல எனக்கு. நான் வந்து ஒரு இடத்துல வந்து பணம் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். அது போன மாசம் தரேன்னாங்க வரல. அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த 139 நாட்கள்ல வரதுக்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து எனக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சிராதா, எனக்கு ஏதாவது நடந்துராதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், நீங்க இந்த காலகட்டத்துல நீங்க கண்டிப்பா ஒரு லாட்ரி வாங்கி அதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். சரிங்களா? அதுக்காக லாட்ரி வாங்க சொல்லிட்டாங்க, நிறைய லாட்ரி வாங்கிட்டே இருக்காதீங்க. தேவையான அளவுக்கு ஒரு வாட்டி முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு மட்டும் உங்க சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு, ஏன்னா லாட்ரி யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நம்ம சேனல்லயே போட்டிருக்கோம். அதனால நீங்க அத பார்த்துட்டு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். அவங்க பார்த்து வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு லாட்டரியில பணம் விழுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேபோல இந்த காலகட்டத்துல இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் நல்ல அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கு. அதனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இந்த காலகட்டங்கள் இன்வெஸ்ட் பண்றது, ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க. நிறைய மேஷராசி என்பது என்னன்னா, பூர்வீகத்தை விட்டு எப்படி நம்ம வெளில போயிடக்கூடாது, பூர்வீகத்துல ஒரு இடமா வாங்கிடணும், இல்ல அந்த இடத்துல ஒரு வீடா கட்டின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இது ஒரு ஏற்ற காலமா இருக்கு. ஆனா அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு பூர்வீக சொத்து வர்றதுக்கான நேரம். அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா மேஷராசி என்பவர்கள் இந்த 139 நாட்கள்ல செய்யலாம். அதே போல நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வெளிநாடு, நம்ம சொன்ன முதல்ல வெளிநாடு அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும்னு, அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு தவிர நீங்க வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கு நிறைய மேஷராசி என்பவர்கள் உங்க குடும்பத்துக்காக கடன் வாங்கி இப்ப கடனாளியா இருப்பீங்க. அவங்க நம்ம ஏதாவது வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், இல்ல குடும்பத்துலக்காக கடன் வாங்கி இங்க சமாளிக்க முடியாம இப்ப உங்க குடும்பமே உங்களை கைவிட்டு இருக்கும். இப்ப நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க, இதுக்கப்புறம் நான் சம்பாதிச்சே காட்டுறேன் பாருங்க, நான் யாருன்னு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு நினைச்சு முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க வெளிநாடு போறதுக்கு. அவங்களெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய வெளிநாட்டுல இருக்கவங்களே ஒரு இடமாற்றம் இருக்கு, அந்த இடமாற்றம் பண்ணீங்கன்னா வெளிநாட்டுலயும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இல்லை சார் நான் அங்கெல்லாம் இருந்தாலும் ஃபேமிலியோட இருக்கேன், என் பையன் படிக்கிறான்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா வெளிநாட்டுல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு. அதுக்கான முயற்சிகளை இந்த மேஷ ராசி என்பவர்கள் செய்யலாம். நம்ம சொன்ன பலன்கள்லாம் பொதுவான கோச்சார பலன்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப நாளா வேலை இல்லை, ரொம்ப நாளா குழந்தை இல்லை, திருமணம் ஆகலை அப்படின்ற பிரச்சனைகளுக்கு உங்க ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஜாதகம் அது இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும். டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்கும். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்றோம். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.